முடியாது. அதாவது இந்த கேள்வி ஒரு அற்புதமான அருமையான கேள்வின்னு சொல்லலாம். இந்த உலகத்திற்கே குலதெய்வமாக விளங்கக்கூடியது யார் என்றால், எல்லா தெய்வங்களுக்கும் குலதெய்வமாக விளங்கக்கூடியது சிவபெருமான். நமது பல மொழிகள் இருக்கிறது. இந்த எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி என்பது தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடியது முருகப்பெருமான். அதே மாதிரி ஒவ்வொரு இனத்திற்கும் குலதெய்வம் உண்டு. இப்போ உதாரணமாக முஸ்லீம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த முஸ்லீமுக்கு குலதெய்வங்கிறது உண்டு. அது யார் அப்படின்னா, அது ஒரு ஜீவ சமாதி. அது ஒரு ஜீவசமாதி. நபிகள் நாயகம் போறோம் இல்லைங்களா, நபிகள் கும்பிடுறோம், அதுதான் அவங்களுக்கு குலதெய்வம். புரியுதுங்களா? அதே மாதிரி இயேசுங்கிறது கிறிஸ்டினுக்கு குலதெய்வம், அதுவும் ஒரு ஜீவசமாதி. அதே மாதிரி நம்ம இந்துக்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் முதியோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்த ஜீவ சமாதியினுடைய இடம்தான் குலதெய்வம். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.